விழிநீர் வழிந்தோட. கவியாக்கம் சுஹைதா மஷூர், இலங்கை வெள்ளவத்தையிலிருந்து. காலை சூரியன் உதயமாகி மாலை மங்கி இரவை கவ்விக்கொள்ளும் இயற்கையின் மாற்றங்கள். காலை சூரியன் உதயமாகி மாலை மங்கி இரவை கவ்விக்கொள்ளும் இயற்கையின் மாற்றங்கள். இவள் வாழ்வில் எத்தனை இரவு விடியல்கள்! அத்தனையும் அவளுக்கு எதிராய் வன்முறை செய்கிறதே. விழியோர பார்வையும் வினா தொடுக்கும் உள்மூச்சும். எதை பார்த்து எதை ரசிக்கிறாள் இருட்டில் அமர்ந்து கொண்டு? தன்னையே தாழ்த்தி தனக்கே தாளிட்டுக் கொண்டாளா? அல்ல, விடியலை எதிர்பார்த்து இவள் விழிகள் தான் பூத்துவிட்டதா? ஜன்னல் கம்பிகளுக்கூடே விழி பதுங்கி வெறித்து பார்க்கும் உள்ள குமுறலை ஏக்கங்களை யாரிடம் கொட்டித் தீர்ப்பாள்? எத்தனை தடவை பலர் முன் காட்சி பொருளாய் நானீ நடை பயின்று பெண் பார்க்கும் படலத்தில் தோற்று போனவள். தன்னை வருத்தி மற்றவரை வாழ வைத்து வயதாகி போனவள். இதனால் வாழ்விழந்தவள். இளமையின் இன்ப சுகத்தை இரையாக்கி குடும்பச் சுமைதான் தாங்கி குலமோங்கச் செய்தவள். காளையர்கள் கரம் பற்ற வந்த வேளை வரமின்றி போனதால் தாரத்திற்கு தரமின்றி தள்ளியே ஒதுக்கிவிட்டார். வரம் பெற்று வந்த வேளை கரம் பற்ற யாரும் இல்லை, தரம் கெட்டால் என்றவளை தள்ளியே வைத்துவிட்டார். இன்று விழிநீர் வழிந்தோட காத்து கிடக்கின்றாள். எதற்காக? யார் வரவிற்காக? இரவு சூரியனை எதிர்பார்த்தா? அல்ல, பகல் நிலவில் உலா வரவா? புரியவில்லை. இப்படி எத்தனை கன்னிகள்! சீதன சந்தையில் விலை போகாமல் இருட்டறைக்குள் முதிர் கன்னிகளாக. இப்படி எத்தனை கன்னிகள்! சீதன சந்தையில் விலை போகாமல் இருட்டறைக்குள் முதிர் கன்னிகளாக. தன்னையே தாழ்த்தி தனக்கே தாளிட்டுக் கொண்டாளா? அல்ல, விடியலை எதிர்பார்த்து இவள் விழிகள் தான் பூத்துவிட்டதா? விழிநீர் வழிந்தோட. கவி சொன்னவர் சுஹைதா மஷூர், இலங்கை வெள்ளவத்தையிலிருந்து. என்னை வாசிக்கும் உனக்கு. கவியாக்கம் வி யோகேஷ், இலங்கையிலிருந்து. உனதும் எனதுமான எண்ணங்கள் ஏதோ ஒரு புள்ளியில் கைகுலுக்கி நட்பு நம்மிடையே நங்கூரமிட்ட பின் என்னை எரித்திடும் தீ குறித்து கேள்வி தொடுக்கிறாய். உனதும் எனதுமான எண்ணங்கள் ஏதோ ஒரு புள்ளியில் கைகுலுக்கி நட்பு நம்மிடையே நங்கூரமிட்ட பின் என்னை எரித்திடும் தீ குறித்து கேள்வி தொடுக்கிறாய். முகில் முட்டும் பரந்தின் ஒடிந்த சிறகின் துயர் படிந்த முனகளை கேள். இருள் கசிந்துருகும் நடுநிசையில் நாயின் உயிர் உறைய வைக்கும் மூளை அபஸ்வரத்தின் அர்த்தத்தை அறி. சூரியன் தன் சுடற்கரத்தால் பனிப்பூ பறிக்கையில் புல்லிடுக்கில் புகலிடம் கோரும் ஒற்றை பனித்துளியின் ஓலத்தை ஒட்டு கேள். வானக்கடல் தாண்டி தடுக்கி மண் வீழும் எரி கல்லொன்றின் ஏகாந்தத்தை எண்ணிப்பார். வார்த்தை வசமாகாது அரை குறையாய் அழுது கண்கசக்கும் கவிதை ஒன்றை கவனி. ஏதோ ஒன்றில் என்னை எரித்திடும் தீயை தீர்மானி. ஏனெனில் காலச் சிலந்தி பின்னிய வலையில் குரல் வளை நெறிய மாட்டிய இறை நான். ஏதோ ஒன்றில் என்னை எரித்திடும் தீயை தீர்மானி. ஏனெனில் காலச் சிலந்தி பின்னிய வலையில் குரல் வளை நெறிய மாட்டிய இறை நான். வார்த்தை வசமாகாது அரைகுறையாய் அழுது கண்கசக்கும் கவிதை ஒன்றை கவனி. என்னை வாசிக்கும் உனக்கு. கவி சொன்னவர் வி யோகேஷ், இலங்கையிலிருந்து. பிரிவு. கவியாக்கம் சுரையா புகாரி, இல்ஃபர்ட், இங்கிலாந்திலிருந்து.
தாய் மண்ணை விட்டு வெளிநாட்டு வாழ்க்கையில் இன்னலுறும் என் தோளா, ஓடி ஓடி உழைத்து உட்கார்ந்து பேச முடியாமல் தொலைபேசியில் இன்ப துன்பம் பகிர்ந்து கொண்டும் மூடிய இல்லத்தில் முழு உல்லாசத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கும் வாழ்க்கை இங்கே. சுதந்திர காற்றை சுவாசித்து அக்கம் பக்கம் வாங்கியுண்டு சிறுகச் சிறுக சேமித்து பேரின்பம் கொண்ட வாழ்க்கை எங்கே? ஆ எனும் மகர எழுத்தை ஆரம்பிக்க கல்விக்கூடம் சென்று ஆரம்ப குருவை ஆன்மீக குருவாய் மதித்து பாடசாலை விட்டு பிரியும் போது இனம் புரியா கண்ணீரோடு உதயமானதின் முதற்பிரிவு. கலாசாலை சென்று பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து சாலைதனை பிரியும் போது கோர்த்த விரல்களை பிரிக்க முடியாமல் விடை கொடுத்த நண்பனின் பிரிவு. இயற்கை சோலையும் ஈரமான புத்தரையும் நாலா பக்கம் சூழ்ந்துள்ள வயல்வெளிகளும் கண்ணிமைக்க மறக்கும் எழில் சோலையும் அந்திமலையில் இனிதாக தவழ்ந்து செல்லும் தென்றலும் விடை கொடுக்கும் போது ஏற்பட்ட பிரிவு. வெட்ட வெளியில் ஓடித்திரியும் குழந்தைகளும் வெற்றிலை மென்று கொண்டு பொக்கை வாயால் சொற்பொழிவு நடாத்தும் மூதாட்டியும் மாலை நேர வகுப்புக்கு செல்லும் மாணவிகளும் அதன் பின்னால் துவிச்சக்கர வண்டியை அப்போதுதான் கற்பது போல் பவனி செய்யும் மாணவர்களும் அழும் குழந்தைகளும் அதனை மிரட்டுவதற்காக தாய்மார்கள் போடும் கூக்குரலும் தானே குடும்பத் தலைவன் எனும் மிடுக்குடன் அம்மாவை அதட்டும் குரலோடு அலுவலகம் சென்று வரும் தகப்பனும் பசியிருந்தும் உண்ண அடம் பிடிக்கும் சிறார்களும் அவர்களின் பின்னே கண்ணே மணியே என்று அன்னமூட்டும் அன்னையர்களும் விட்டு பிரியும் போது உணர்ந்தேன் எம்மண்ணின் சொர்க்கத்தையும் தாய் நாட்டின் பெருமையையும். கோடான கோடிகளை கொட்டிவிட்டாலும் கிடைக்குமா இயற்கை எழிலுடன் இதமாக வாழ்ந்த வாழ்வு? கோடான கோடிகளை கொட்டிவிட்டாலும் கிடைக்குமா இயற்கை எழிலுடன் இதமாக வாழ்ந்த வாழ்வு? சுதந்திர காற்றை சுவாசித்து அக்கம் பக்கம் வாங்கியுண்டு சிறுகச் சிறுக சேமித்து பேரின்பம் கொண்ட வாழ்க்கை எங்கே? பிரிவு. கவி சொன்னவர் சுரையா புகாரி, இல்ஃபர்ட், இங்கிலாந்திலிருந்து. மறந்திடல் தகுமோ? கவியாக்கம் கவிஞர் கலைமகன் ஃபைரோஸ், இலங்கை, வெலிகமையிலிருந்து. வளர்ந்திடும் வரைக்கும் வந்திடுவார், வளர்மதி என உன்னி பேசிடுவார், தளர்ந்திடும் வரைக்கும் தலை தாங்குவாரை தரங்கெட்டே பேசுவார் இந்நிலத்தே. வளர்ந்திடும் வரைக்கும் வந்திடுவார், வளர்மதி என உன்னி பேசிடுவார், தளர்ந்திடும் வரைக்கும் தலை தாங்குவாரை தரங்கெட்டே பேசுவார் இந்நிலத்தே. மாடாய் உழைக்கும் உத்தமர்க்கு மடிப்பால் ஈயார் சாணியே ஈவார், கேடே இவர்க்கு செய்நன்றி மறந்தார் ககனமே சபித்திடும் அன்னவர்க்கே. பேரும் பட்டமும் பெறுவதற்காய் பயனே நோக்காதுழைத்தார்க்கு ஊரும் இவரும் செய்யும் பணி உதறி தள்ளும் பணியாமே. நாளும் காலமும் நோக்காது நலமே செய்த உத்தமர்க்கு தொல்லை தருதே ஈங்கிவர் பணி தொலைவில் தருமோ நலமோதான். ஏற்றம் கண்டிட உழைத்தாரை ஏறி உதைப்பதுதான் அறிவோ, நாற்றம் பேசிட இவர் பற்றி நவின்றேன் யான் என்றுந்தான். எழுத்தொன்றாயினும் மீந்தோரை ஏனோ நோக்க மறுக்கின்றார், உழுவதேது இவர் பின்னால் உண்மை அறிவிது தானோ. உயர்வுக்கு காலாயிருப்போரை உயர்ந்திட்டால் ஏறி உதைத்திடுவார், பெயருக்கே எல்லாம் செய்வோரை பெரும் பேதை என்பேன் நானே. உயர்வுக்கு காலாயிருப்போரை உயர்ந்திட்டால் ஏறி உதைத்திடுவார், பெயருக்கே எல்லாம் செய்வோரை பெரும் பேதை என்பேன் நானே. வளர்ந்திடும் வரைக்கும் வந்திடுவார், வளர்மதி என உன்னி பேசிடுவார், தளர்ந்திடும் வரைக்கும் தலை தாங்குவாரை தரங்கெட்டே பேசுவார் இந்நிலத்தே. மறந்திடல் தகுமோ? கவி சொன்னவர் கவிஞர் கலைமகன் ஃபைரோஸ், இலங்கை, வெலிகமையிலிருந்து. மறைந்த தன் தந்தையாரின் நினைவாக எழுதிய கவிதை. கவியாக்கம் கலைமகள் ஹிதாயா ரிஸ்வி, இலங்கை, சாய்ந்தமருதிலிருந்து. எந்தையே எம்முயிரே, எங்கு நீ சென்றாயோ,
சிந்தை நாம் கவல்கின்றோம், சோர்வுற்று வாழ்கின்றோம். உந்தன் பிரிவாலின்றி உறுதுணை இழந்து நாம் வெந்தளவில் புழுவாக வேதனையால் துடிக்கின்றோம். மந்த மாருத மாய்நீயே மகிழ்வித்தாய் எங்களையே, சந்தன தோப்பாக செழிப்புறையும் வாழ்க்கையும் பந்த பாசம் பாசறையில் பயில்வித்தாய் எங்களை நீ. விந்தை மிகு அன்பிற்கே வரைவிலக்கணம் ஆனாய் நீ. சாய்ந்த மருதெம்பதியில் சகலருமே எப்பொழுதும் தூய்மையுறும் உன்னன்பை துளியேனும் தயக்கமின்றி நேயமுடன் மதித்துனது நேர்மை நல்லாற்றலோடு வாய்மையரும் பண்புகளை வாழ்த்தினிதம் மகிழ்ந்தனரே. மருத்துவத்தால் பல்லாயிரம் மக்களது நோய் தீர்த்த அருந்தந்தையே உம்பிரிவால் ஆறாகும் எம்வேதனைக்கு அருமருந்து இனி நாங்கள் ஆரிடந்தான் பெற்றிடலாம். கருணை இறை அருளொன்றே கை கொடுக்கும் ஆறுகிறோம். சன்மார்க்க நெறிபேணி சாந்தமுடன் நீ வாழ்ந்தாய். உன் சேவை மனப்பான்மை உள்ளொன்று புறமொன்று முன்னொன்று பின்னொன்று மிளற்றுகின்ற பழக்கமின்றி நன்னெறிகள் பேணினிதம் நலம் பெறவே வாழ்ந்தாய் நீ. சேர்வகையே வந்தாலும் சத்தியத்தில் தவறாது நேர்மையே நல்கிடவே நடந்திடுவாய் என்றென்றும். ஓர்மையிறை எண்ணமே உன் துணையாம் என்றே நீ கூறிய அறிவுரைகள் இன்னும் காதுகளில் ஒலிக்கிறதே. அரும் சுவர்க்க தலைவாசல் அதைவிடவும் மருந்தந்தை பெருந்தகுதி உயர்வாமே. பெருமானார் பொன்மொழியை கருத்தில் நாம் ஆழமாய் கொண்டழகாய் உன் பெயரை துருப்பிடிக்காதென்றுமே தூய்மையுற காத்திடுவோம். கலைமகளாய் நான் என்றும் கவின் இஸ்லாம் வழியினிலே கலை இலக்கிய பணிகளையே கட்டுப்பாடு ஒழுக்கமுடன் நிலையாக தொடர்ந்தாற்ற நெஞ்சுறுதே தந்தனியே. நிலை கலங்க எமை விட்டே நீ தாயே இவ்வுலகை. என்னெழுது கோலுனது ஆத்மாவின் சாந்திக்காய் கண்ணீரை மையாக்கி கரை புரளும் பாசத்தை பொன்னறிய எழுத்தாக்கி பிரார்த்தனை மாலையாய் இன்றிங்கே தொடுகிறதே இறை அருள்கவே. ஆமீன். மந்தமாருதமாய் நீயே மகிழ்வித்தாய் எங்களையே, சந்தன தோப்பாக செழிப்புறையும் வாழ்க்கையும் பந்தபாசம் பாசறையில் பகிழ்வித்தாய் எங்களை நீ. விந்தை மிகு அன்பிற்கு வரைவிலக்கணமானாய் நீ. மறைந்த தன் தந்தையின் நினைவாக கவி சொன்னவர் கலைமகள் ஹிதாயா ரிஸ்வி, இலங்கை சாய்ந்த மருதிலிருந்து. மனிதமில்லாத மனிதன். கவியாக்கம் ரிம்சா முகம்மது, இலங்கை வெலிகமையிலிருந்து. வாழ்வு கழியும் ஒவ்வொரு நொடியும் விஷப்பரீட்சையாய் தோன்றுகிறது எனக்கு. வாழ்வு கழியும் ஒவ்வொரு நொடியும் விஷப்பரீட்சையாய் தோன்றுகிறது எனக்கு. தாயே, என்னை விட்டு நீ போய் வருடங்கள் 8 ஆனது, விளங்குகிறதா உனக்கு? நான் தவிக்கையிலே தனியாகி போகின்றனர் தலை தடவ வேண்டிய சொந்தங்கள். எனக்கு மாத்திரம் குற்றம் சொல்லி சொல்லியே பொறுப்புகளை தட்டி கழிக்கின்றனர் இந்த பந்தங்கள். சிலர் விரல் தீண்டாத வீணை எனக்கு வீண்பழி சுமத்துகிறார்கள். விளையாட்டாய் எண்ணிக்கொண்டு என் மனசை அழுத்துகிறார்கள். தாய் மடியில் தூங்கிய காலங்கள் எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் என்னை தேற்ற என் அருகில் இப்போது என் தாயே இல்லை. சிரித்து பேச இயலவில்லை. என் சிந்தை கலைந்து தவிக்கிறேன் சதாவும். 12 மணி தாண்டியும் கண்ணிரண்டில் தூக்கமில்லை. சிறு வயது காலத்தில் இது போன்ற துக்கமில்லை. 12 மணி தாண்டியும் கண்ணிரண்டில் தூக்கமில்லை. சிறு வயது காலத்தில் இது போன்ற துக்கமில்லை. காலமும் என் அமைதியும் நிறைய பேசிவிடும் நான் வாய் திறக்காமலேயே. உண்மைகள் உறங்கி போனதால் என் வாய்க்கும் கூட இப்போதுகளில் பூட்டு போடப்பட்டாயிற்று. என் சந்தோஷங்களை திருடிக்கொண்டு தென்றலும் பொய்யாய் வருடிச் செல்கிறது என்னை. என் சந்தோஷங்களை திருடிக்கொண்டு தென்றலும் பொய்யாய் வருடிச் செல்கிறது என்னை. தாய்மடியில் தூங்கிய காலங்கள் எனக்கு நினைவில் இல்லை.
ஆனால் என்னை தேற்ற என் அருகில் இப்போது என் தாயே இல்லை. கவி சொன்னவர் ரிம்சா முகமட், இலங்கை வெலிகமையிலிருந்து. நெருப்பு வாழ்க்கை. கவியாக்கம் HF ரிஸ்னா, இலங்கை தேத்தலாவையிலிருந்து. காலங்கள் கடந்தென்ன, நாம் இங்கு கிடந்தென்ன, மாறியதா நம் வாழ்வின் கோலங்கள், பசி பட்டினி தாங்கவியலா ஓலங்கள், அடிமைகளாய் மாற்றப்பட்டு அகிரிணையாய் நடத்தப்பட்டோம், வாழ்க்கையின் சுவையிழந்து தவிக்கின்றோம், நாம் வாழ்வதற்கே வழியின்றி துடிக்கின்றோம். லயத்தோடு வாழ்வுபட்டு ஐந்தோடு அறிவும் கெட்டோம், கொடிவினை போல் நாம் இங்கு வாழ்கின்றோம், தினம் இடி விழுந்து மரமாக வீழ்கின்றோம். மாவாங்க பணமில்லை, மருந்துக்கும் வழி இல்லை, குழந்தைகள் விழிநீரால் இணையுறுத்த, கடன் சுமையும் வந்தென்னை பயமுறுத்த, மழைக்காலம் வந்தாலே பரிதவிக்கும் எம் சனங்கள், மழை நாளில் நம் குடிசை ஓடொழுகும், இங்கே நட்டிருக்கும் பயிர் யாவும் கிடந்தழுகும், தலைநகரில் தரையெல்லாம் பளிங்கு போல் பளபளக்கும், எம்பரப்பில் பாதைகள் மேடு பள்ளம், எப்போது அதை காலம் மாற்றிச் செல்லும், துயர் துடைக்க வந்தவர்கள் துருமனதை கொண்டவர்தாம், எமக்காக குரல் கொடுப்போர் யாருண்டு, விதி என்று சமாளிக்க ஆளுண்டு, எதிர்காலம் இருட்டாகி நிகழ்காலம் வழிமாறி, நெருப்புக்கு தானின்றி விறகானோம், இந்த வெந்தணலில் அழிகின்ற சருகானோம். எதிர்காலம் இருட்டாகி நிகழ்காலம் வழிமாறி, நெருப்புக்கு தானின்றி விறகானோம், இந்த வெந்தணலில் அழிகின்ற சருகானோம். அடிமைகளாய் மாற்றப்பட்டு அகிரிணையாய் நடத்தப்பட்டோம், வாழ்க்கையின் சுவையிழந்து தவிக்கின்றோம், நாம் வாழ்வதற்கே வழியின்றி துடிக்கின்றோம். கவி சொன்னவர் HF ரிஸ்னா, இலங்கை தியத்தலாவையிலிருந்து.